தாய் வீடு ஜூன் 2026. சீரிய திரைப்பட முன்னோடி அருண் சிவகுமாரன். எழுதியவர் ரதன். வாசிப்பவர் ஆர். சத்யபிரியா. கனடா வாழ் தமிழ் இலக்கிய மற்றும் திரைப்பட உலகின் குறிப்பிடத்தக்க ஆளுமையான அருண் சிவகுமாரன் அவர்களின் மறைவுச் செய்தி தமிழ் கலை இலக்கிய வட்டாரங்களுக்கும் குறிப்பாக சீரிய திரைப்பட இயக்கத்தில் ஈடுபடுபவர்களுக்கும் பேரதிர்ச்சியையும் ஆழ்ந்த துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தாய்வீடு குடும்பத்தாருடனும் அவர் கொண்டிருந்த நீண்டகால நெருக்கமான உறவு இந்த இழப்பை இன்னும் கனமாக உணர செய்கிறது. ஒரு எழுத்தாளராக மட்டுமல்லாது சினிமாவை ஒரு சமூக மொழியாகவும் கலாசார வெளிப்பாடாகவும் கருதிய சிந்தனையாளராகவும் அவர் நினைவு கூறப்படுகிறார். யாழ்ப்பாணம் அரியாலையை புறப்படமாக கொண்ட அருளானந்தம் சிவகுமாரன் அருண் என்ற பெயரால் இலக்கிய திரைப்பட உலகில் பரவலாக அறியப்பட்டவர். கடந்த 35 ஆண்டுகளுக்கும் மேலாக கனடாவில் வாழ்ந்த அவர் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் கலை இலக்கிய மற்றும் திரைப்பட வளர்ச்சியில் தனித்துவமான பங்களிப்பை செய்துள்ளார். கனடாவில் அவர் தனது இலக்கிய பயணத்தை தாயகம் இதழின் மூலம் ஆரம்பித்தார். தாயகத்தை தொடர்ந்து பல பத்திரிகைகள், சஞ்சிகைகள், இணைய இதழ்களில் அருணின் ஆக்கங்கள் வெளிவந்துள்ளன. குறிப்பாக சினிமா குறித்த அவரது எழுத்துக்கள் தனித்துவமானவை. திரைப்படத்தை வெறும் பொழுதுபோக்காக அல்லாது ஒரு சமூக ஆவணமாகவும் கலை வடிவமாகவும் அணுகியவர் அருண். திரைப்பட மொழி, திரைக்கதை அமைப்பு, காட்சி வடிவமைப்பு போன்ற பல பரிமாணங்களில் அவர் எழுதிய கட்டுரைகள் கனடிய தமிழ் சினிமாவுக்கான சிந்தனை களத்தை உருவாக்கியவை எனலாம். கூர் இலக்கிய இதழில் அவர் எழுதிய கனடிய தமிழ் திரைப்படங்கள் குறித்த விரிவான ஆய்வு கட்டுரை இத்துறைக்கான ஒரு முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது. அந்த கட்டுரை வெறும் விமர்சனமாக இல்லாமல் புலம்பெயர் தமிழ் திரைப்படங்களின் ஆரம்பகால முயற்சிகள், அதன் பலவீனங்கள், எதிர்கால வாய்ப்புகள் ஆகியவற்றை பதிவு செய்த வரலாற்று பதிவாகவும் அமைந்தது குறிப்பிடத்தக்கது. திரை எனும் திரைப்பட இதழின் ஆசிரியராகவும் அவர் பணியாற்றினார். சினிமாவை பற்றிய தரமான விவாதங்கள் உருவாக வேண்டும் என்ற நோக்கில் அந்த இதழை அவர் வழிநடத்திய விதம் பலராலும் பாராட்டப்பட்டது. எழுத்தாளர் தேவகாந்தன் பிரதம ஆசிரியராக இயங்கிய கூர் இதழின் ஆசிரியர் குழு உறுப்பினராகவும் அருண் செயற்பட்டார். 2011 ஆண்டில் அவர் எழுதிய ஒரு முக்கிய கட்டுரையில் ஒரு சில குறும்படங்களை தவிர்த்து பலவும் முறைப்படி எழுதி சரிபார்க்கப்பட்ட திரைக்கதை பிரதியை கொண்டு உருவாக்கப்பட்டதாக அனுமானிக்க முடியாதுள்ளமை கவலை அளிக்கின்றது என்று புலம்பெயர் சினிமா பற்றி குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்து அவரது திரைப்பட பார்வையை வெளிப்படுத்துகின்றது. சினிமா என்பது வெறும் தொழில்நுட்ப முயற்சி அல்ல, உறுதியான சிந்தனை, கட்டமைப்பு, கலை ஒழுங்கு ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அவர் இயங்கினார். அந்த கருத்தின் தொடர்ச்சியாக தாய்வீடு இதழ் நடத்திய திரைக்கதை எழுதும் போட்டியில் இணைந்து செயல்பட்டார். அவர் விஷுவல் ஆர்ட் மீடியா OVAM என்ற அமைப்பினூடாக தாய் வீட்டின் திரைக்கதை போட்டியை அதன் தேர்வாளராக நடுவராக திறம்பட செயற்படுத்தினார். அவர் விஷுவல் ஆர்ட் மீடியா மூலம் நடத்தப்பட்ட திரைக்கதை எழுதும் போட்டி அக்காலத்தில் பெரும் வரவேற்பை பெற்றது. 100க்கும் மேற்பட்டோர் அதில் கலந்து கொண்டது தமிழ் சமூகத்தில் தரமான திரைப்பட முயற்சிகளுக்கான ஆர்வம் இருந்ததை வெளிப்படுத்தியது. இந்த போட்டி பல இளம் படைப்பாளிகளை ஊக்குவித்ததோடு எம்மவர் சினிமாவில் ஒரு புதிய சிந்தனையை உருவாக்க உதவியது. இதனோடு அவர் தனது பணியை நிறுத்தவில்லை. சுயாதீன திரைப்பட மையமும் தாய்வீடு இதழும் இணைந்து சுமார் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தி வந்த சர்வதேச தமிழ் திரைப்பட விழாவில் திரைப்பட தேர்வாளர், நடுவர், விழா திரையிடல் இயக்குனர் போன்ற பல பொறுப்புகளை ஏற்று அர்ப்பணிப்புடன் பணியாற்றினார். உலகின் பல பாகங்களிலிருந்து வந்த தமிழ் திரைப்படங்களை ஆராய்ந்து தரமான படைப்புகளை முன்னிறுத்துவதில் அவர் காட்டிய அக்கறை குறிப்பிடத்தக்கது. புதிய திரைப்பட இயக்குனர்கள், திரைக்கதை ஆசிரியர்கள் மற்றும் குறும்பட படைப்பாளிகள் பலர் அவரது வழிகாட்டுதலால் ஊக்கமடைந்துள்ளனர். டொரண்டோவில் இயங்கி வரும் கனடிய தமிழ் திரைப்பட மேம்பாட்டு மையம் அமைப்பின் 5 பேர் கொண்ட இயக்குனர் சபையிலும் அவர் இயக்குனராக பணியாற்றியுள்ளார். புலம்பெயர் சமூகத்தில் திரைப்படத்தை ஒரு சீரிய கலை இயக்கமாக மாற்ற வேண்டும் என்ற கனவை அவர் தொடர்ந்து முன்னெடுத்தார். அவர் இயக்கிய அக்கம் குறும்படம் சர்வதேச தமிழ் திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு பாராட்டை பெற்றது. விமர்சகர்களாலும் திரைப்பட ஆர்வலர்களாலும் கவனிக்கப்பட்ட அந்த படம் அவரது கலை நோக்கத்தையும் திரைமொழி பற்றிய புரிதலையும் வெளிப்படுத்தியது. மேலும் பல புலம்பெயர் தமிழ் திரைப்படங்களுக்கு அவர் திரைக்கதை எழுதியுள்ளார்.
திரைப்படம் மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் அருண் ஆர்வமிக்கவராக இருந்தார். யாழ் பரியோவான் கல்லூரி பழைய மாணவரான அவர் கல்லூரி துடுப்பாட்ட அணியில் இடம் பிடித்திருந்தார். ஒரு வேகப்பந்து வீச்சாளராக விளங்கிய அவர் துடுப்பாட்டம் குறித்தும் பல சுவாரஸ்யமான கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். குறிப்பாக உலக கிண்ண போட்டிகள் குறித்து அவரது எழுத்துக்கள் விளையாட்டின் தொழில்நுட்பம், உளவியல் மற்றும் ரசனையை இணைத்து செல்லும் தன்மையுடையவை. எமக்கான சினிமாவிற்கான தனித்துவமான திரைமொழி உருவாக்கப்பட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நீண்ட காலமாக இயங்கிய அருண் சிவகுமாரன் கனடாவில் தமிழ் சினிமாவை ஒரு சீரிய கலாசார இயக்கமாக மாற்ற முயன்ற முன்னோடிகளில் ஒருவராக நினைவு கூறப்படுவார். திரைப்படத்தை நேசித்தவர் மட்டுமல்ல, அதை சமூக பொறுப்போடும் கலைத்தரத்தோடும் வளர்க்க வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் அவர். அவரது மறைவு கனடிய தமிழ் திரைப்பட மற்றும் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். அவரது நினைவுகளும் பங்களிப்புகளும் புலம்பெயர் தமிழ் சமூகத்தின் கலை வரலாற்றில் நிலைத்திருக்கும். நன்றி.